நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வேத அதீதரிதம் பிரம்மச்சரியம் யஜ்ஞைரிஷ்டம் பிராமணேபியச்ச தத்தம். பிராமணர்களுக்கு நிறையா தானம் பண்ணியிருக்காய், வேதத்தை முழுவதும் கற்றிருக்கிறாய், தர்மத்திலேருந்து நீ பிறழறதில்லை. இத்தனை நல்லது உனக்கு இருக்கிறச்சே தர்மபுத்திரா, இதிலேயும் விட்டு கொடுத்து பேரெடுத்தாலேன்? இது அவர் கேட்கறது இல்லை. இத்தனை தர்மம் எனக்கு இருக்கு, இதையும் விட்டு கொடுத்து இன்னொரு தர்மம்னு பேரெடுத்தால் என்னன்னு தான் நீ கேட்குறீர். ஆனால் நான் சொல்ல வந்தது, இத்தனை தர்மம் என் கணக்குக்கு இருக்கு, இதை விட்டு கொடுத்து நான் காட்டுக்கு போயிட்டா கணக்கில் அதர்மம் சேரும். அதைத்தான் நான் கூறுகிறேன். நீர் கணக்குக்கு இன்னொரு தர்மம் சேரட்டும்னு சொல்லிருக்கீர், கணக்குக்கு இன்னொரு அதர்மம் சேர்ந்துடுமேன்னு நான் பயப்படுறேன். ஏன்னா எனக்கு யுத்தம்தான் தர்மம். என்ன ரொம்ப தெளிவாக இருந்தார். யுத்தத்தில் ஸ்திரமாக இருக்கவே தான் யுதிஷ்டிரன் அவருக்கு பேரே வச்சார்கள். இதெல்லாத்தையும் கேட்டு கொண்டிருந்தார் கண்ணன் ரொம்ப ஆச்சரியமாக சமாதானம் பேசுகிறார். அவிநாசம் சஞ்சய பாண்டவானாம் இச்சாமியகம் பூதிமேஷாம் பிரியஞ்ச ததாராஜ்ஞோ திருதராஷ்டிரஸ்ய சூத சமாசம்சே பகுபுத்திரஸ்ய விருத்தின். கண்ணன் சஞ்சயனை பார்த்து சொல்றார், ஹே சூத, தூதனுடைய காரியத்தை நன்கு பண்ணியிருக்கிறாய், ஆனால் திரும்பப்போ இதுவரை பேசினவர்களுடைய வாதத்தை எல்லாம் கேட்டிருப்பாய். உனக்கு ஒரு வேளை என்னையும் தர்மபுத்திரனையும் விட தர்மம் அதிகமாக தெரியுங்கிற நம்பிக்கை இருக்கிறதோ? கண்ணன் அவனை பார்த்து கேட்குறார், நீ பேசுகிற வேகத்தை பார்த்தா என்னையும் யுதிஷ்டிரனையும் விட உனக்கு தர்மம் அதிகமாக தெரியும்னு பார்த்தியோ? கை கும்பிட்டான் சஞ்சயன். அந்த எண்ணத்தினடியே சொல்லவே இல்லை, சொல்ல வந்ததை சொன்னேன் அவ்வளவே. நீ தவறாக பேசுகிறாய். ஞானம் ஒரு நாளும் சிறந்ததல்ல, அரசனுக்கு கர்மந்தான் சிறந்தது. ஆகவே தர்மபுத்திரன் தன் நாட்டை ரட்சித்து தான் ஆகணும். அவர் அதற்காக சண்டை போட்டே ஆக வேண்டும். கர்மணா ஆகுகு சித்திமேகே பரத்ர ஹித்வா கர்ம வித்யா சித்திமேகே நாபுஞ்சானோ பக்ஷபோஜ்யஸ்ய திருப்பேது வித்வானபீக விஹிதம் பிராமணானாம். பிராமணர்களுக்கு விதிக்கப்பட்ட தர்மத்தை போய் தர்மபுத்திரனை பண்ண சொல்றீர். அவன் க்ஷத்ரியன், அது அவனுக்கு பொருந்தாது. கர்மயோகம்தான் க்ஷத்ரியனுக்கு பொருந்தும். நமக்கே பாருங்களேன், ஞான யோகம் அது ரொம்ப நன்னா இருக்குது, ஆனால் நானும் காட்டுக்கு போகிறேன், தபஸ் பண்ண போகிறேன், ஓடி போடலாமா எல்லாரும்? அவா குடும்பத்துலேருந்து ஏதோ சண்டை வந்ததுன்னு உடனே நான் காட்டுக்கு போகிறேன் தபஸ் பண்ணுறேன்னு போயிட்டா குடும்பமே இருக்காது. அந்த மாதிரி போனால் அப்புறம் மறுநாள் காலத்தால் சண்டை சரியாக போச்சுன்னா திரும்பி வந்துடுவா. நம்ம சன்னியாசிக்காக வேட்டியை கட்டிண்டு காஷாயத்தை கட்டிண்டு போகிறேன்னு கிளம்பி போயிட்டு சண்டை முடிந்த பிற்பாடு நாளைக்கு வேணால் வெள்ளை வேட்டி கட்டிக்கலாமண்ணா, அது முடியாது இல்லையா? அதனால் வைராக்கியம் வளர்ந்து வேணால் சந்நியாசம் எடுத்துக்கொள்ளலாம். நீ பேசுறது சரியில்லை சஞ்சயா. ஞான மார்க்கம் பழகாதது, நமக்கு பொருந்தாதது. நாம் குழந்தையா பிறந்ததுலேருந்து செஞ்சு பழகியிருக்கோமா? தியானம் பண்ணி பழகியிருக்கோமா? பிறந்தண்ணிலேருந்து பாலுக்கு அழுதுருக்கோம், கைகாலை உதச்சிருக்கோம், மலமூத்திரம் பெருக்கியிருக்கோம், குப்புறப்படத்துக்கு பார்த்துருக்கோம், தவளை பார்த்துருக்கோம், நீஞ்ச பார்த்துருக்கோம். இதுதான் எல்லாரும் செஞ்சுருக்கிறது. இப்போ யாரும் பிறந்த குழந்தை உடனே இப்படி கையை வச்சுட்டு தியானம் பண்ணியிருக்காங்க. ஆத்மாவாரே திரஷ்டவியோ ஸ்ரோதவியோ மந்தவியா நிதித்தியாசித்த ஒரே ஒரு குழந்தை பண்ணித்து. அப்பங்கோவில்ங்கிற இடத்துல திருவவதாரம் பண்ணிவிட்டு ஒரு 3 மைல் தொலைவு தவழ்ந்து போய் திருப்புலியாழ்வார் அடியில் நம்மாழ்வாருங்கிறவர் அமர்ந்தார். அவர் ஒத்தர் தான் பிறந்த குழந்தையா யோகியாக அவதரித்தவர். மற்ற அத்தனை பேரும் வளர்ந்து தான் யோகத்தை பற்றி இருக்கிறார்கள். ஆகவே ஞான யோகம் பொருந்தாது, கர்மயோகமே பொருந்தும். யாவை வித்யாக சாதயந்தீக கர்ம தாசாம் பலம் வித்யதே நேதராசாம் கர்மாணாசி கர்மணாமி பாந்தி தேவா பரத்திர கர்மணைவைக பிளவத்தே மாதரிஸ்வா. அதுக்கு மேலே கண்ணன் கூறுகிறார், லோகத்தில் அத்தனை பேரையும் கர்மங்கள் தீண்டும் சஞ்சயா, கர்மத்துக்கு வசப்படாதவன் கிடையாது. அப்போ சொல்லுகிறார், அது தீண்டாதது என் ஒருத்தனைத்தான். கர்மங்கள் என்னை தீண்டாது. அது தேவர்களோ வாயுவோ அக்னியோ யாரோ அனைவரும் கர்மத்துக்கு உட்பட்டவர்கள். அவனவன் பீஷாஸ்மாத் வாதப்பவதே பீஷோதேதி சூர்யா பீஷாஸ்மாத் அக்னிச்சேந்திரஸ்ய பிரம்மம் என்ன பண்ணிடுமோங்கிற பயத்தில் அனைவரும் இயங்குகிறார்கள். சொன்னதைப்போ க்ஷத்ரிய தர்மம் கர்மயோகம்தான். திரும்ப போய் இதே செய்தியை திருதராஷ்டிரனிடத்திலையும் குபுத்தி படைத்த துர்புத்தி படைத்த அவனுடைய மகனிடத்திலும் சொல். ராஜ்யத்தை திருட வேண்டான்னு சொல். அரசனாக நடக்க வேண்டும். திருடனாக மற்ற பேருடைய ராஜ்யத்தை திருடிக்கொள்ளக்கூடாது. இவர்கள் என்ன பேசினாலும் உனக்கு தெரியாதா? கர்ணன் ராஜசபையில் என்ன பேசினா, துரியோதனன் என்ன பேசினா, தொட தட்டிருக்கா, திரௌபதியை பற்றி என்னன்னு சொல்லியிருக்கா. அப்போ மட்டும் நான் அருகில் இல்லாமல் போயிருந்தால் அவர் இல்லை, அவர் எங்கேயோ இருந்திருக்கார். ஆனால் நான் புடவை சுரக்கவே தான் அவள் தப்பித்தாள் என்று தன் சரித்திரத்தையும் சொல்லி திரௌபதி பரிபவப்பட்டது.
காட்டில் இவாள்லாம் கட்டப்பட்டது, பிறந்த நாள்லேருந்தே இவர்களை கொன்னுடணும் அப்படின்னு அவன் முயற்சி எடுத்துட்டே வந்தது. எல்லாத்தையும் கண்ணன் சொல்லி அவனை திருப்பி அனுப்புகிறார். வனம் ராஜா திருதராஷ்டிரஸ்ய புத்திரः வியவ்ராஸ்தேவை சஞ்சய பாண்டுபுத்திராக சிம்ஹாபிகுப்தம் ச வனம் வினஷ்யேத் சிம்ஹோ ந நஷ்யேத வனாபிகுப்தா. ஆச்சரியமான கதை சொல்கிறார். இப்போ இது பாண்டவர்களுக்கும் திருதராஷ்டிர புத்திரர்களும் ஒத்துமையாக வாழணும். இவர்கள் இல்லாமல் அவர்கள் நாட்டை ஆள முடியாது. ஒரு பாதி நாட்டை இவ ஆளணுமா, வேறொரு பாதி நாட்டை அவர்கள் ஆளணுமா. தனித்து மட்டும் துரியோதனன் நாட்டை ஆள போனால் அவனால் அதை சமாளிக்க முடியாது. எதிரிகள் வந்தால் அவனுக்கு சண்டை போட்டு ஜெயிக்க தெரியாது. பக்கத்தில் பீமசேனனும் அர்ஜுனனும் இருந்தால் தான் அவனுக்காக, தம்பிக்காக, அண்ணனுக்காக ஜெயிச்சு கொடுப்பார்கள். எப்படி எனில், காட்டுக்குள் சிங்கம் இருக்கிற வரைக்கும் சிங்கம் காட்டு ராஜா. காட்டிலேருந்து சிங்கம் வெளியில் வந்துடுத்துனால் மற்ற பேர் நரி ஆட்டம் அதை அடிச்சுடுவா. அதே போல் அந்த காட்டுக்குள்ளே சிங்கமாட்டம் அவர்கள் இருக்கணும், வெளியில் வந்துவிடக்கூடாது. ஆக சிங்கமே காட்டுக்குள்ளே இருந்தால் தான் பெருமை, வெளியில் வந்தால் பெருமை கிடையாது. அதே போலத்தான் உங்கள் காட்டுக்குள்ளே நீங்கள் இருக்க வேண்டும். பக்கத்தில் ரட்சிக்கிறதுக்கு சிங்கம் போல பாண்டவர்கள் இருக்கணும். இந்த செய்தியை சொன்னேன்னு சொல். ஸ்திதா சமய மகாத்மானः பாண்டவா தர்மச்சாரிணः யோதா சமர்த்தாஸ்தத் வித்வான் நாச்சக்ஷீதா யதா ததம். சஞ்சயன் திரும்பினார். அவர் கிளம்ப போகிற சமயம், நான் விடைபெற்றுக்கிறேன், போயிட்டு வரேன் என்று சஞ்சயன் கூறுகிறார். அப்போ தர்மபுத்திரன் வந்து செய்தி சொல்கிறார், அர்ஜுனன் வந்து செய்தி சொல்கிறார், கண்ணனே செய்தி சொல்லி அனுப்புகிறார். அவர் விட பெறச்சே தர்மபுத்திரன் சொல்கிறார், நீர் சொன்னதெல்லாத்தையும் ஏற்றோம். நீர் சொன்னதுனால எங்களுக்கு ஒன்று அன்பு குறைஞ்சி படுத்துன்னு நினைக்க வேண்டாம். நீர் எப்போதும் எனக்கு அன்பானவர் தான். எங்கள் அபிப்பிராயம் என்னவோ அதை சொன்னோம். சொல்ல வந்தவனே குற்றம்னு பேசுகிற அளவுக்கு நான் துர்புத்தி படைத்தவன் அல்லன். எனக்கு நல்ல புத்தி தெரியும். நீர் சொன்னது நன்னாத்தான் சொல்லியிருக்கீர். என்ன அவரிடத்துல எப்போது அன்போடு இருப்போம். ஆப்தோ தூதா சஞ்சய சுப்ரியோசி கல்யாண வாக்கு சீலவான் திருப்திமாம்ச. நமக்கு அபிப்பிராய பேதம் இருந்தாலும் அன்பு மாறக்கூடாது. அது ரொம்ப அழகாக இந்த இடத்துல எடுத்து காட்டுறாரு. இப்போ நமக்கு ஒருத்தரோட அபிப்பிராய பேதம் வந்துடும். நீர் நினைக்கிறது நான் நினைக்கிறது ஒத்து போல, உடனே சண்டை. நீ வெளில போ, நான் வெளில போனா அப்படிலாம் போட முடியுமாண்ணா? அபிப்பிராயம் இருக்குதுன்னு சொன்னாலும் இருக்கட்டுமே, அந்த அபிப்பிராயத்தில் பேதம். நித்தியம் உலகத்தில் எத்தனையோ அபிப்பிராயங்கள் வந்துட்டுருக்கோம். நமக்கு அப்பா அம்மாவோட சில சமயம் சண்டை வந்துடும். அவர்கள் மூத்தவர்கள் தங்கள் வழி தான் சொல்லுவாள். குழந்தைய வளர்க்குறதுலேயே வச்சுங்களேன், அவள் பார்த்து ஒரு மாதிரி பால் கொடுக்கணும், இந்த மாதிரி மோர் கொடுக்கணும், இந்த மாதிரி தீர்த்தம் கொடுக்கணும், இப்படி தான் தூங்க பண்ணணும், இப்படி தான் முதுகில் தட்டணும்னுவா. அதெல்லாம் பழைய நாள் குழந்தை வளர்ப்பு முறை. இன்றைக்கி அதெல்லாம் ரொம்ப முறை மாறி போச்சு அப்படின்னு புதுசாக இருக்கிற மகனும் மருமகளும் அதெல்லாத்தையும் ஒத்துக்க மாட்டா. அவள் ஆமாம், நான் பெற்று வளர்க்காத குழந்தையை நீ இப்போ வளர்த்துறியாக்கம் அப்படின்னு அவ உடனே கேட்க போகிறா. அதான் வளர்த்தது தெரியறதே அப்படின்னு இவ சொன்னால் இவ தான் அது. அதனால் அத்தையும் சொல்ல முடியாதுன்னு வச்சுங்க. நீ வளர்த்த அழகு தான் தெரிகிறதேன்னு திருப்பி சொல்லலாம்னு வாய் வந்தால் தெரிகிறதேன்னு இவளை பற்றியே சொல்லிக்கணும் இல்லையோ. அதனால் சொல்கிறதுக்கு எண்ணம் வராது. இப்படி ஒரு அபிப்பிராய பேதம், கருத்து வேறுபாடு வந்துவிடலாம். அந்த கருத்து வேறுபாடுக்காக சண்டை. எதை சொன்னாலும் கேட்கறது இல்லைன்னு ஆகும். அது கூடாது. அந்த கருத்தில் வேறுபாடு வந்தால் அந்த கருத்தோடு விட்டுடணும். அதை நாள் முழுக்க இருக்கிற எல்லா கருத்துகளுக்கும் இழுத்துன்னு போகக்கூடாது. புதுசாக வெவ்வேறு கருத்து வந்தால் அதை பற்றி பேசி சமாதானம் பண்ணிக்கணுமே தவிர, நேத்திக்கு கருத்து வேறுபாடு இருக்குங்கிறது அது 10 நாள் இழுத்தணும்னு வச்சுங்க, குடும்பமே நடக்காது. ஆனால் அது கணவன் மனைவியாக இருக்கட்டும், அப்பா பிள்ளையாக இருக்கட்டும், ஆருக்குமே கருத்துகள் பலவும் எழும். அந்தந்த கருத்தை புது கருத்தாக பார்க்கணும். இந்த எந்த கருத்து வேறுபாடு இருந்தாலும் அன்பு மாறக்கூடாது. அதை தர்மபுத்திரன் அவ்வளவாக எடுத்து உரைக்கிறார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நமர்மகாம் ஜாது வக்தாசி ரூக்ஷாம் நோபஸ்ருதிம் கடுகாம் நோதமுக்தாம் துவமேவன பிரியதமோசி தூத. தூத, எங்களுக்கு ரொம்ப பிரியமானவரில் நீரொத்தர், அடுத்து விதுரர். இவா 2 பேர் தான் எங்களுக்கு எப்போது நன்மை நினைக்கிறவா. உங்கள் 2 பேரையும் நாங்கள் மறக்கவே மாட்டோம் என்று தர்மபுத்திரன் கூறி அவருக்கு விடை கொடுத்து அனுப்புகிறான். அந்த சமயம் ஒத்தொத்தருக்கும் ஒரு செய்தி சொல்கிறார். என்னுடைய தாயாருக்கு போய் இந்த செய்தி சொல்லு, திருதராஷ்டிரனிடத்தில் இப்படி சொன்னேன்னு சொல்லு, பீஷ்மாச்சாரியரிடத்தில் இப்படி சொல்லு. யுதிஷ்டிரன் ஒத்தொத்தருக்கு ஏற்ற செய்தி சொல்கிறார். ரொம்ப ஆச்சரியமான அத்தியாயம். தவ பிரசாதாத்து பாலாஸ்தே பிராப்தா ராஜ்யம் அறிந்தம ராஜ்யேதான் ஸ்தாபயித்வாக்ரே நோபேக்ஷஸ்வ வினஷ்யதா. உம்முடைய திருதராஷ்டிரனிடத்தில் போய் இப்படி சொல்லும், உம்முடைய விருப்பத்தால் தான் உம்ம குழந்தைகளுக்கு ராஜ்யம் கிடச்சிருக்கு. அது உம்ம குலம், நாங்களும் உங்கள் குலம், எல்லாரும் கௌரவர்கள். இந்த கௌரவர்களுடைய குலநாசத்தை நீர் பார்க்க வேண்டாம். இதை போய் அவர்கிட்ட சொல்லு. அவளுக்கு சரியான செய்தி சொல்லணும் இல்லையோ. கௌரவர்களுடைய குலநாசத்தை நீர் பார்க்க வேண்டாம். அடுத்து போய் பீஷ்மாச்சாரிய இடத்துல சொல்லு,
அவர் தான் பிரம்மச்சரியத்தை எடுத்துட்டு நான் என்னைக்கு பிராணம் போகணும்னு நினைக்கிறேனோ அன்னி வரைக்கும் நான் உயிரோடு இருக்கணும்னு வாங்கி வச்சுருக்கார். எதற்குனால் என்னுடைய ராஜ்யம் ஒழுங்காக இருக்கணும், ராஜாக்கள் பிள்ளைகள் பேரன்கள் எல்லாரும் நன்னா வாழணும் அப்படின்னு தான் அவர் நினச்சிட்டு இருக்கார். உன் புத்திர பௌத்திரர்கள் சரியாக நாட்டில் இருக்கார்கள்னு பார்த்துக்கும், அதுக்கு தான் நீர் இத்தனை நாள் வாழ்ந்துட்டு இருக்கீர். அப்போ அந்த கருத்தை ஞாபகம் வச்சுக்கோ, உம்முடைய பிள்ளைகளும் பேரன்களும் ராஜ்யத்தில் இருக்க வேண்டும். இப்போ நீர் நடந்துக்கிறபடி நடந்துட்டா இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளும். அடுத்தது ததைவ விதுரம் ப்ரூயாக, விதுரனை போய் பாரும். எப்போ என்ன ஆபத்து வந்தாலும் திருத்தராஷ்டனுக்கு நல்லத்தையே சொல்லுன்றும், தர்மத்திலேருந்து மாற்றவே வேண்டாம் என்று விதுரனிடத்திலே போய் சொல்லும். கடைசியா அத துரியோதனம் ப்ரூயாக ராஜபுத்திரம் அமர்ஷணம் மத்தியே குருணாமாசீனம் அனுநீய புனః. துரியோதனனுக்கு என்ன சொல்லணும்? நீ போய் பெரியோர்கள் சொல்படி மதித்து நடந்துக்க சொல். அதுதான் அவனுக்கு சொல்ல வேண்டியது. துரியோதனனுக்கு மதிக்க தெரிஞ்சுக்க சொல்லு, விதுரரை எப்போதும் நல்லது சொல்ல சொல்லு, பீஷ்மரை பிள்ளை பேரனை வாழ வைக்க சொல்லு, திருத்தராஷ்டிரனிடத்தில் குலநாசம் வேண்டான்னு சொல்லு. இந்த 4 பேரும் யோசித்து பார்த்தார்கள்னா தர்ம மார்க்கத்தில் நடந்துடுவார்கள். இதை விட என்ன தெளிவாக சொல்ல முடியும்? இப்போ இந்த 4ஐயும் ஒரு நிமிஷம் 4 பேர் யோசிச்சிருந்தால் எவ்வளவோ நன்மை ஏற்பட்டிருக்கும். அதனாலே தர்மம் எப்பவுமே ரொம்ப லேசாக இருக்கும், சாமான்யமாக இருக்கும். அது போட்டால் கோடு மெலீஷாக கோடு போடுறோம் பாருங்க, அவ்வளோதான் தர்மம் இருக்கும். அதை நாம் போட்டு குழப்பிக்கவே வேண்டாம். தர்மம் எளிமையான தர்மம். அந்த எளிமையாக நம்மளும் வாழ்ந்தோம்னா வாழ்க்கையும் இனிமையாக இருக்கும். திரும்ப சஞ்சயன் வந்தார், நேர திருத்தராஷ்டிரனை பார்க்க சென்றார், அவரிடத்தில் பேசுகிறார். அதுக்குள்ள திருத்தராஷ்டிரனுக்கு ஒரே பதபதைப்பு. போயிட்டு வந்தது என்னாச்சோ, அவள்லாம் என்ன சொன்னாலோ, என்ன பதபதைப்பு, நம்ம காரியம் ஆகிடுத்தா, நம்ம அப்படி இப்படி இல்லாமல் இப்படி இல்லாத அப்படி இல்லாத சொல்லி அனுப்பிச்சோமே, சொல்லி அனுப்பிச்சது நன்னா ஆகிடுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு அவனுக்கு ஆசை. பரோ தர்மாத் பாண்டவஸ்ய ஆனுஷம்சியம் தர்மப்பரோ வித்தச்சயான் மமோதம் சுகப்பிரியே தர்மஹீனே அனபார்த்தே நிருத்ததே பாரத தஸ்ய புத்தி. இப்போதும் பஞ்சபாண்டவர்களுக்கு புத்தி தர்மத்தில் தான் இருக்கிறது. அவர் சொல்ல வேண்டியது ரொம்ப தெளிவாக சொல்கிறார். இப்போ பாண்டவர்களுக்கு இன்னும் தர்மத்தில் தான் புத்தி இருக்குது, தயையில் தான் புத்தி இருக்குது. உங்களோட சண்டை போடணும்னு இன்னும் அவளுக்கு எண்ணம் இல்லை. ஆனால் தாங்கள் அனைத்தையும் விட்டு கொடுப்பதாகவும் இல்லை. அவர்கள் க்ஷத்திரிய தர்மத்திலேருந்து மாறுறதா இல்லை, தர்மத்தில் புத்தி இருக்குன்னு உடனே அவனுக்கு ஒரே களிப்பு. என்ன களிப்பு, என்ன ஆனந்தம்னால், தர்மத்தின் புத்தின்னு சொன்னால் விட்டுட்டு ஓடுறதுல புத்தி அப்படின்னு அவன் நினச்சிட்டான். அது தப்பாக புரிஞ்சுட்டான். தர்மத்தில் புத்தின்னு சொன்னால் இருந்து போராடி பெற்று ஆழ்வதில் புத்தி. ஏன்னா க்ஷத்ரியனுக்கு அதுதானே தர்மம். இமம் ச திருஷ்டுவா தவ கர்ம தோஷம் பாபோதர்க்கம் கோவம் அவர்ண ரூபம் யாவத் பர காமயத்தே அதிவேலம் தாவன்னரோயம் லபதே பிரசம்சாம். எது வரைக்கும் பாபம் இருக்கிறதோ மேலும் மேலும் மக்கள் பாபத்தில் தூண்டப்படுகிறார்கள். ஆராருக்கு புண்ணியம் இருக்கிறதோ மேன்மேலும் புண்ணியத்தில் தூண்டப்படுகிறார்கள். இது காலத்தின் கோலம் திருத்தராஷ்டிரா. யாருக்கு புண்ணியம் இருக்குது பாப்பம் இருக்குங்கிறத பார்ப்போம். சுகமாக இருக்கிறதுக்கு சில பேர் கொடுத்து வச்சிருக்கா, துக்கப்படுறதுக்கு சில பேர் படுகிறார்கள். யார் எப்போ சுகப்படுவா எத்த துக்கப்படுவா அதுவும் கூற முடியவில்லை. தெய்வத்தின் பலம் அனைத்த காட்டிலும் பிரபலமானது. ஆகவே மாறி மாறி வரக்கூடிய பிரியத்தையும் அப்பிரியத்தையும் பொறுத்துண்டாகணும். பிரியா பிரியே சுகதுக்கேச்ச ராஜன்னு நிந்தா பிரசம்சேச்ச பஜந்த ஏவ பரஸ்துவேனம் கர்கயத்தே அபராதே பிரசம்சத்தே சாதுவிருத்தம் தமேவ. ஒரு செய்தி கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நான் போய் அனைவரிடத்திலையும் பேச வேண்டிய அளவுக்கு பேசிட்டேன். ஆனால் திருத்தராஷ்டிரா, உன் மனசை தேற்றிக்கொள். பிடித்தது பிடிக்காதது மாறி மாறித்தான் வரும். எப்போதும் உலகத்தில் பிடித்ததே நடக்கும்னு நினைக்காதே. பிடிக்காதது வந்தாலும் அதை பொறுத்து கொண்டு பிடித்ததற்கு காத்திருப்பவன் புத்திசாலி. இன்றைக்கி பிடிக்காது இருக்குங்கிறதுக்காக அதுக்குன்னு தவிக்கிறவன் புத்திசாலி இல்லை. இன்றைக்கி பிடிக்காதது எப்போ வந்திருக்கோ அப்போ அடுத்தது பிடிச்சது வந்து தான் ஆகணும் அப்படிங்கிறத பொறுமையோடு எதிர்கொண்டு யார் காத்திருக்கிறானோ அவன்தான் புத்தியுக்தன் நான் நினைக்கிறேன். இவர் என்னமோ பேசுகிறாரே, சொல்ல வந்ததை நேராக சொல்ல மாட்டாரோ. இவர் யார் இப்போ கீதா உபதேசம் பண்ண சொன்னது? அதெல்லாம் கேட்கவே இல்லையே. நான் கேட்டது போன இடத்துல என்ன ஆச்சுன்னுட்டு போட்டு உடச்சிட்டான் திருத்தராஷ்டிரன். நீர் போன இடத்துல என்ன நடந்ததுன்னு சொல்லும். அவர் சட்டுன்னு என்ன பண்ணிட்டார், எனக்கு ரொம்ப களைப்பாக இருக்குது, ரொம்ப தூரம் போயிட்டு வந்திருக்கேன், அதனால் இன்றைக்கி ராத்திரி ஓய்வு எடுத்துட்டு நாளை காலை தர்பாரில் வந்து சொல்கிறேன்னு விட்டார். அது கண்டு ராத்திரி இவன், சரி ஒரு நாள் ராத்திரி இவனோட நம்ம இப்போ கழிச்சாக வேண்டும். அனுஜாத்தா சியாவசதம் பரேகி பிரபத்யஸ்வ சயனம் சூதபுத்திர பிராத்தா சோதார குரவசபாயாம் அஜாத சத்ரோ வச்சனம் துவயோக்தம். அதுக்கு மேலே அவர் பதறார். என்ன சஞ்சயா, இப்போ நீ சொல்லிட்டு போட மாட்டியா? இது நாளை காலை தான் வந்து சொல்ல வேண்டுமா? சஞ்சயன் திருப்பி கேட்குறார்,
இப்போதானே பிரிய அப்பிரியத்தை பொறுத்துக்கணும்னு ஒரு இடத்துல சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஒரு நாள் ராத்திரி பொறுத்துக்கிறதுக்கு கூட உனக்கு புத்தி இல்லையே. இப்போ யோசித்து பார், என்ன நடந்துடுங்கிறது. நான் போயிட்டு வந்து இன்னைக்கு ராத்திரிலேருந்து நாளை கார்த்தாலக்குள்ளே மாற்ற போகிறேன்னா, பரீட்சை எழுதியாச்சு, எழுதி நாளைக்கு முடிவுகள் வரப்போகிறது இல்லையோ, அப்போ இன்றைக்கி தான் நமக்கு பயமாக இருக்கும். அந்த மதிப்பெண் என்றைக்கு முடிவெடுக்கப்பட்டது? வாத்தியார் திருத்தின அன்னைக்கு இல்லை, நான் எழுதின அன்னைக்கு. நான் என்றைக்கு பரீட்சை எழுதணுன்னா அன்றைக்கே முடிவாக எடுத்து, ஆனால் பரீட்சை எழுதணுன்னா பகு ஆனந்தமாக இருக்கும், முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறதுக்காக வந்துடுவோம். ஆனால் நாளைக்கு கார்த்தால செய்தித்தாளில் வரப்போகிறதுன்னுச்சே பதைக்கிற மொழியும். அன்றைக்கி நான் எந்த முடிவுமே பண்ண முடியாது. இப்போ இன்றைக்கி பதைச்சு ஒரு லாபமே இல்லை. அதைத்தான் சஞ்சயன் கூறுகிறார், நீ என்னைக்கு திரௌபதி அவமானப்பட்ட போது பேசாமல் இருந்தாயோ அன்று முடிவெடுக்கப்பட்டது திருதராஷ்டிரா. இன்னைக்கு வந்து பதைத்து லாபமில்லை என்று கண்ணன், அதுக்கு மேலே அவர் நினச்சிக்கிறார், என்னைக்கு கண்ணன் பூமியின் பாரதத்திற்கு அவதரிக்க வேணும்னு சங்கல்பித்தானோ அன்று முடிந்தது. இன்னும் நான் போகிறது வீண், உன்னிடத்துல பேசி கொண்டிருப்பது வீண். அந்த சத்திய சங்கல்பன் முடிவெடுத்து விட்டார். இனிமே அவர் எடுத்த முடிவின்படி தான் நடக்க போகிறது. இது சஞ்சயன் உள்ளூர நினச்சிக்கிறார். அதனால் பிரியாப்பிரியத்தை நீ தான் பொறுத்து கொள்ள வேண்டும். அந்த பருவம் முடிந்தது. சஞ்சய யான பருவம் முற்றிற்று. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரஜாகர பருவ. ஜாகரணம் விழித்திருத்தல், பிரஜாகரணம் பயத்தோடு ராத்திரி முழுக்க விழித்திருத்தல். திருதராஷ்டிரனுக்கு பயம் பிடிச்சு கொடுத்து கார்த்தால வந்து என்ன சொல்ல போகிறாரோன்னுட்டு ராத்திரி விதுரனுக்கு அழைத்து அனுப்பித்தான். எனக்கு பயமாக இருக்குது, தர்மம் சொல்கிறதுக்கு நீர் தான் ஆள் இருக்கிறீர், வாரும். விதுரன் வந்தார். வந்த உடனே எனக்கு தூக்கம் வரலையேன்னு திருதராஷ்டிரன் சொல்கிறார். விதுரன் கேட்குறார், தூக்கம் வராதது இன்னாருக்கு மட்டும்தான் வராது, இதுக்குள்ளே நீ ஏதானு பண்ணியிருக்கியான்னு பார். இன்னாருக்கு தூக்கம் வராது, இன்னாருக்கு தூக்கம் வராது. அவர் ஒரு 8 விஷயம் சொன்னார். யோசிச்சான் திருதராஷ்டிரன், 8ஐயும் பண்ணியிருக்கான். அப்படின்னா வழி, இதில் ஏதானு 1 பண்ணியிருந்தாலே தூக்கம் வராதுன்னு விட்டார். அப்போ இப்போ 8 நாளைக்கு வராதுன்னு வச்சுக்க வேண்டியதான். ஏன்னா சொன்ன எல்லா குற்றமும் அவனிடத்தில் இருக்கும் இல்லையோ. நீ ஒருவேளை இப்படியா அப்படியா சஞ்சயோ விதுர பிராஜ்யா கரஹீத்வாச்ச மாங்கதா அஜாதசத்ரோஹோ ஸ்வோவாக்கியம் சபாமத்தியே ச வக்ஷதி. அஜாதசத்ருவான தர்மபுத்திரன் என்ன சொன்னாங்கிறத நாளைக்கு சொல்லுவேன்னு சொல்லியிருக்கான். அதுக்குள்ளே எனக்கு பயமாக இருக்குது, என் பயத்தை போக்குகிறாயா? விதுரர் கேட்கிறார், அபியுக்தம் பலவதா துர்பலம் ஹீனசாதனம் ஹிருதஸ்துவம் காமினம் சோரமாவிசந்தி பிரஜாகராக. ராத்திரி முழுக்க தூக்கம் வராது தவிக்கிறது யார் தெரியுமோ? அபியுக்தம் பலவதா, தன்னை விட ரொம்ப பலவானோட சண்டை இழுத்துட்டோன்னு வச்சுங்க, அப்போ தூக்கமே வராது. நமக்கு சமமானவனிடத்துல சண்டை போட்டால் கூட தூக்கம் வரலாமா? நம்ம விட மிகுந்த பலவான் அவனிடத்துல சண்டை இழுத்துட்டா தூக்கம் வராது. துர்பலம், தான் ரொம்ப துர்பலமாக இருக்கும், ஹீனமாக இருக்கும், மனசில் பலம் இல்லை அப்படின்னு இருந்ததுனாலும் தூக்கம் வராது. ஹிருதஸ்வம், கையில் இருக்கிற சொத்து முழுக்க ஒருத்தன் இழந்துட்டான்னு வச்சுங்க, அப்படின்னாலும் தூக்கம் வராது. காமினம், கண்ட பேரிடத்துல ஆசை வச்சுட்டான்னு வச்சுங்க, காமிக்கும் தூக்கம் வராது. சோரம், புறத்தியார் சொத்தை யார் திருடியிருக்கானோ அவனுக்கும் தூக்கம் வராது. இவர்களுக்கெல்லாம் தூக்கம் வராது. திருதராஷ்டிரா, நீ எந்த கோட்டி? நான் எல்லா கோட்டி, இந்த கோட்டி அந்த கோட்டியே இல்லை. இப்போ இதில் சொன்ன எல்லாத்தையுமே நான் பண்ணியிருக்கேன். புறத்தியார் சொத்தை திருடியிருக்கேன், தேவையில்லாத பேராசைப்பட்டிருக்கேன், சொத்துக்கு ஆசைப்பட்டிருக்கேன், ரொம்ப பெரிய பலவான்கள் கண்ணனே அந்த கட்சியில் இருக்கிறச்சு அவளை எதிர்க்கணும்னு துரிஞ்சிருக்கேன். அப்போ பலவான்களை எதிர்த்திருக்கேன், எனக்கு பலமே இல்லை, நமக்கு பலம் இல்லை. ஏன்? அதர்மத்தின் வழி நிற்கிறதுனால பலம் இல்லை. பலம் இல்லாதவன் தர்மத்தின் வழி இருக்கிற பலவான்களை எதிர்த்திருக்கேன். என்னுடைய சொத்தத்தினையும் படுத்து. எது சொத்து? என்னைக்கு ராஜ்யசபையில் அவள் பரிபவப்படுத்தப்பட்ட போது பேசாமல் இருந்தானோ குல சொத்தே படுத்தேன். இத்தனை நாளும் குலத்தில் தர்மத்தை எப்படி பாதுகாத்து வச்சிருக்கா, அந்த மொத்த சொத்து இழந்துட்டேன், அதனால தவிக்கிறேன். காமினம் சோரமாவிசந்தி, திருடன், புறத்தியார் சொத்து திருடினுட்டேனோ இல்லையோ, இதனால் தான் சொல்லலாமா? நான் சொன்னேன். இப்போ உங்களுக்கு அவர் ஒத்துனுடுவாரா? அவர் இதெல்லாம் ஒத்துன்னு இருந்தாருன்னா எப்போவோ நல்லவராயிருப்பாரோ இல்லையோ. இப்படி இருக்கிறவனுக்கு தானே தூக்கம் வராது என்று கூறுகிறான். ஆம், நமக்கு தூக்கம் வரவில்லை. எதனால்? இதை மாற்றுவதற்கு வழி என்ன? தர்மம் ஏதுன்னு சொல்லு அப்படின்னு திருதராஷ்டிரன் கேட்கிறார். விதுரர் ஒன்றுனா கூறுறார். வித்வான்னு இன்னானை சொல்லுகிறேன், மூடன்னு இன்னானை சொல்லுவேன். ஆத்ம ஜானம் சமாரம்ப ஸ்திதிக்ஷா தர்ம நித்யதா யமர்த்தான் நாபகர்ஷந்தி சவை பண்டித உச்சதே. இவன்தான் பண்டிதன். யாரெனில் ஆத்ம ஜானம், யாத்தனுக்கு ஜீவாத்மா பரமாத்மா ஞானம் இருக்கோ, தன்னை பற்றின அறிவிருந்தா தான் பண்டிதன். சமாரம்பா, எந்த ஒரு கர்மத்தில் ஊக்கத்தோடு ஈடுபடுகிறானோ அப்பதான் பண்டிதன். திதிக்ஷா, அந்த கர்மத்தில் குறுக்க எத்தனை இடையூறு வந்தாலும் பொறுமையாக தாண்டானோ
அவன்தான் பண்டிதன். தர்ம நித்தியதா, என்ன ஆசை இருந்தாலும் அந்த ஆசையை நிறைவேற்றிக்கச்சே அதர்மத்துக்கு வழி வந்தால், ஒருவேளை ஏதான தர்மத்துக்கு விரோதமாக பண்ணணும்னா தைரியமாக அதை ஒதுக்குறானோ, அதர்மத்தின் வழி போக மாட்டேன்னு சொல்கிறானோ, அவன்தான் பண்டிதன். யமர்த்தான் நாபகர்ஷந்தி, யார் பெறத்தியார் சொத்துக்கு துளியும் விரும்புறதில்லையோ அவன்தான் பண்டிதன். சவை பண்டித உச்சதே, இதை போல நீ பண்டிதனா இருக்கியோ? பண்டிதர்கள் தூங்காமல் சமப்படுவதில்லை திருதராஷ்டிரா, நீ பண்டிதனா? அவர் அதுக்கு மேலே கேட்குறார், பண்டிதனுக்கு அடையாளம் சொல்லிட்டே அது இருக்கா இல்லையான்னு அப்புறம் யோசிக்கிறேன், மூடனுக்கு அடையாளம் சொல்லு, அது சுலபமாக பார்த்துடலாம். இப்போ பண்டிதனுடைய அடையாளம் தெரிஞ்சுக்கிறத விட யார் மூர்க்கன் மூடன் அடையாளம் சொல்லு, அப்போ அவனை பற்றி தெரிஞ்சுக்கிறேன். ஆஸ்ருதஸ்ய சமுன்னத்தா தரித்ரஸ்ய மகாமனாக அர்த்தோச்சாகர்மணா பிரேப்சு மூட இத்யுச்சுதே புதைஹி, இவன் தான் மூடன்னு சொல்லப்படுறார். ஆஸ்ருதஸ்ய, கல்வி கேள்விகளில் வல்லமை இல்லை, நல்ல விஷயத்தை கேட்டதே இல்லை. சமுன்னத்தா, கேட்டிருந்தாலும் அதன்படி ஒழுக்கம் இல்லை, கர்வம் வந்துடுத்து. சமுன்னத்தா தரித்ரஸ்ய, அந்த வித்யை தெரிஞ்சின்றது எல்லாத்தையும் மறந்து போடுறான். நேராக இவனுக்கு தான் அது பொருந்தும், நன்னா படிச்சிருக்காம. படிக்காத மேலே திருத்தராஷ்டிரன், ஆனால் படித்த தத்தனை கற்க கச்சடர கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்றபின் படித்து முடித்த உடனே புஸ்தகத்தை எழுந்து பிள்ளை எழுந்துன்னுட்டான். ஏன் சுவாமின்னா நிற்க அதற்கு தகனாலாம். அதனால் நிற்கன்னு சொன்னால் ஒழுக்கத்தோடு வாழணும்னு அர்த்தம். கற்றபின் ஆச்சு, புஸ்தகத்தை முடியாச்சு, நிற்க, கையில் புஸ்தகத்தை எடுத்துன்னு எழுந்து நிற்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கு. என்ன படிச்சிருக்கியோ அதன்படி ஒழுக்கத்தோட கடைப்பிடிக்கணும்னு அர்த்தம். அதை நிற்கன்னு சொன்னால் ஒழுக்கத்தோடு வாழ்கன்னு அந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்காரே தவிர எழுந்து நிற்கணுங்கிறது கழுதாசி எழுதியிருப்பார். அது ஒரு விஷயம் முதல் பற்றி முடிஞ்சு போயிருக்கும், முடிஞ்ச உடனே நிற்க அப்படின்னு போட்டிருப்பாளோ இல்லையோ, படித்தவன் எழுந்து நின்றுட்டான். அவன் அதுக்கு நிற்க சொல்லலை, இந்த விஷயம் முடிஞ்சு போச்சு இரு அடுத்த விஷயம் சொல்கிறேங்கிறதுக்காக அவன் நிற்கான்னு போட்டால் எழுந்தான் நினைப்பா. அதை போலத்தான் மூடன் இப்படித்தான் சிந்திக்கிறான். அர்த்தாஞ்சா கர்மணா பிரேப்சு தரித்ரஸ்ய, படித்ததெல்லாத்தையும் மறந்து போயிட்டான். மகாமனாக அர்த்தாஞ்சா கர்மணா பிரேப்சு மூட இத்யுச்சதே புஜைஹி, இவர்கள் தான் மூடன்னு சொல்லப்படுறா. ஏக பாபானி குருத்தே பலம் புங்தே மகாஜனகம். யோசித்துப்பார், ஒருத்தம் பண்ணுற பாபத்தை சுற்றி இருக்கிற மொத்த பேரும் அனுபவிக்கிறா தெரியுமோ பலத்தை. பாபம் ஒத்தந்தான் பண்ணுறான், தப்பு ஒருத்தம் பண்ணியிருந்தால் குடும்பமே அந்த தப்பை அனுபவிக்கிறது இல்லையோ. அதை புரிஞ்சுக்கோ, நீ ஒத்தம் பண்ண போகிற, இது எவ்வளவு காலத்துக்கு இந்த தப்பு இழுக்க போகிறது தெரியுமோ. போக்தாரோ விப்ரமுச்சந்தே கர்த்தா தோஷேன லிப்பியத்தே, கர்த்தாவுக்கு தோஷம் வரும், அதனால் பல பேரும் துன்பத்தை அனுபவிக்க போகிறார்கள், புரிந்துகொள்.